இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படியே நின்னுட்ட? ஒண்ணும் இல்லக்கா, இத பாத்துட்டு இருந்தேன். மகா, திருவுக்கும் ஸ்ரீக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? மகா, இந்த நிச்சயதார்த்தத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய திருஷ்டி விழ போகுது. உண்மையை சொல்லணும்னா என் கண்ணே பற்றும் போல இருக்குமா? ஆமா மயில, ரெண்டு பேரையும் சேர்த்து பாக்குறப்போ அவ்வளவு அழகு. மயில, இத கொண்டு போய் திரு ரூம்ல வச்சிரு. அப்புறம் இதுல சமையல்காரங்களோட Dress இருக்கு, சரிக்கா. அதையும் எடுத்து மறக்காம கொடுத்துரு. சரிக்கா, நான் கொடுத்துறேன்க்கா. வா போலாம். மகா, திரு அவனுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி சொன்ன நிமிஷத்துல இருந்து நான் பயந்துட்டே இருந்தேன் மகா. எங்க அந்த பொண்ணு திருவை தேடிட்டு வீட்டுக்கு வந்து அதனால வீட்டுல ஏதாவது பிரச்சனையாகி இந்த விஷயம் காஞ்சனம்மாவுக்கு போய் கல்யாணத்துல பெரிய குழப்பம் வந்துட போதுன்னு பயந்துட்டே இருந்தம்மா. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. எனக்கு தெரிஞ்சு திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கு இப்ப திருவுக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்ற விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். எது எப்படியோ அந்த பொண்ணு மறுபடியும் திருவோட வாழ்க்கையில வராம இருந்தா சரிமா. அண்ணே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சா கூட அவரோட வாழ்க்கையில குறுக்க வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. என்னவோ மகா, நீ சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். அன்னைக்கும் நான் பயந்தப்போ நீ இதையே தான் சொன்ன. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கணுமா. அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் வராம திரு திவ்யா கல்யாணமும் நடந்துட்டா அதை விட சந்தோஷம் வேற என்னமா இருக்க முடியும்? ஐயோ, பாட்டி தான் போன் பண்றாங்க. பாட்டி, இதோ வந்துடுறேன் பாட்டி. இதோ மண்டபத்துக்குள்ளதான் இருக்கேன். சரி, இப்ப வந்துட்டேன். மகா, பாட்டி என்ன அர்ஜென்டா கூப்பிடுறாங்கம்மா. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த பேக் கொண்டு போய் திரு ரூம்ல வச்சிரு. நானா? நீதாமா? அண்ணா, எனக்கு அவர் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாது. அங்க ஸ்டேஜ் பக்கத்துல போனீனா மணமகன் அறைன்னு போட்டிருக்கோம், அதுல கொண்டு போய் வச்சிரு. அண்ணா, இல்லண்ணா. பாட்டி அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்கம்மா. இந்தா இத புடிமா, புடிமா. என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். அண்ணன் வேற என் நிலைமை புரியாம அவர் ரூம்ல இத வைக்க சொல்லி பேக கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நான் அங்க போனா அவர் என்ன பாத்துருவாரே. இப்ப நான் என்ன பண்றது? எப்படி அங்க போய் இந்த பேக வைக்கிறது? கடவுளே, என்ன ஏன் இப்படி படுத்துற? மண்டபத்துக்குள்ள வந்ததுமே பிரச்சனையா? இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இந்த பேக் எப்படியாவது கொண்டு போய் வச்சாகணுமே.